Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்கோடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்கான லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? திருப்பி நம்மளை கொல்ல ட்ரை பண்ணுவாங்களா என்ன அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கும்போது, இப்போ நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னா, ஸோ ஹீரோ ஜெயிச்சதுனால ஹீரோக்கு ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் தான் எல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எஸ், ஆமாம், ஏன்னா சீனா கவர்மெண்ட் வந்து மற்ற நாட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. தப்பி போயிச்சவங்க வந்து அவங்களோட அசோசியேஷனுக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணுறான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற அசோசியேஷன் தலைவர் கேட்கும்போது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ப்ரெசென்ட் டைமை காட்டுறாங்க. ஸோ எல்லா ஹீரோட டீம்மேட்ஸ் ஃபுல்லாக அந்த வில்லியன்ஸ் குரூப் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஒரு அங்கத்துக்கிட்டே ஒருத்தன் வந்து, உங்களோட சிங்கப்பூர் கவர்மெண்ட் பிரசிடென்ட் உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ ஞாபகம் இருக்கா? ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டெல்த் மோட ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கேதர் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமிங்கில் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பான். ஸோ அவன் தான் இவன். ஸோ நான் உங்களுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி சிங்கப்பூர் கவர்மெண்டோட பிரசிடென்ட்டை தூக்கிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நியூ பிங்க், ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் தப்பிச்சு போக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நியூ பிங்க் வந்து அவங்களை அட்டாக் பண்ண போகிறான். அந்த டைம் ஒரு செயின் வந்து அவனுக்கு கை கட்டி போடுது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி இழுக்கிறான். இவங்க போட்ட சண்டையால் அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஒரு பக்கமாக ஆயிடுது. ஸோ ஹீரோ பிடிச்சி மேலே தூக்கியிருப்பான் இல்லையா? அந்த டைம் எல்லாருமே அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம் ஹீரோ கேட்குறான், என்னப்பா என்னை விட்டுட்டு அங்கே போகிறேன், என் கூட விளையாடுறதுக்கு விரும்பலையா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, டேய் அப்படி சொல்கிறதுல என்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இப்போ என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சண்டை போட பார்க்குறேன் உன்னைய அப்படின்ட்டு டீமன்ஸ் வாட்ஸை வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ஒரு பெரிய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஹீரோ லான்ச் பண்ணுறான். ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஜஸ்ட் அவனை கிராஸ் பண்ணி தான் போகிறான். ஸோ அவனுடைய செயின் ஹீரோ கைட்டு வச்சிருப்பான் இல்லையா? ஸோ அது உடையுது. ஸோ லியூம் பிங்கோடைய ஒரு கை அப்படியே துண்டா போகுது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். செகண்ட் ஹீரோ அவனை டெக்னிக் ஸ்பீட்டை வெளியே வச்சு ஒரே அடி தான் அடிச்ச வேகத்துக்கு அந்த லியூ பிங்க் மண்ணில் போய் புதைகிறான். அவன் மண்ணில் புதையும் போதே, என்னது இது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அபிசோடத்தில் பார்த்தபோது இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையே, இந்த ஃபியூ டேஸில் எப்படி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அவனுடைய டிராகரை வச்சு லியூ பிங்க் அட்டாக் பண்ணுறான். லியூ பிங்க் அவனுடைய பிளட் ஸ்வாடை வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ அசால்ட்டாக செம்ம ஸ்பீடில் வந்து ஸோ மல்டிபிள் ஸ்டாஷை போட்டு அவனா. ஸோ ஹீரோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான், என்னடா டக்குன்னு போயிட்டான், என்ன ப்ரீவியஸ் லைஃப்பில் அந்த டிராகனை தோக்கடிச்சதே இவன் தான். அப்படி இருக்கும்போது அந்த டிராகனோட இவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கணுமே, எப்படி இவ்வளோ டக்குன்னு இவ்வளோ பொசுக்குன்னு போயிட்டான் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, அந்த 2 நேஷனல் லெவல் பிளேயர் எப்படி செத்தாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது, நீ ஒரு பீஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச இந்த பவர் ஆஸ்ட்ரோ கிட்டே இருந்தால் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியூ பிங்க் சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஸோ சரிப்பா, உன் பவரை நீ காட்டிட்ட, இப்போ என்னுடைய பவர் பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்பு ஃபுல்லாக சதை மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா படர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவன் ஒரு ரேம்பேஜ் மோடுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ மாதிரி கட் பண்ணால் அவங்க போட்டு பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதிகமான ஸ்மோக் வருது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்காங்க. அந்த டைம் பார்க்கும், நான் கிம் கூட போய் சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது, ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளட் பேரியர் கிரியேட் ஆகிருக்கு. பிளட் பேரியர் கிரியேட் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்ல இருக்கும்போது உள்ள காட்டுறாங்க. ஸோ உள்ள அந்த லியூ பிங்க்ங்கிறவன் வந்து ஸோ நருட்டோவில் வர 10 டைல் ஜிஞ்சுரிக்கு மாதிரி அவன் உருமாறி இருக்கான். ஸோ அவன் வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ மாற்றி அவங்கள அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி அந்த ஆர்ஸ்டோக்கை பார்த்துலாம் தெரியுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய டிராகரை வச்சு அந்த வர கையை வெட்டி விடுறான். பட் அது ரீஜெனரேட்டிவ் ஆகுது. ஸோ அடுத்த நிமிஷமே அவன் ஹீரோ அதை நினச்சி ஷாக்கில் இருக்கும்போது ஒரு பெரிய அட்டாக் வந்து விழுது. ஸோ ஹீரோ பறந்து போய் விழுறான். விழும்போதே இவன் ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சான், இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு நல்லாவே தெரியுது. அதோட இல்லாமல் இவனுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பற்றி தெரியுது. ரொசரியா மாதிரி இவனும் ஏதோ ஒன்று பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு முடிவு பண்ணுறான். சரி, கிங்க பார்த்த நியூஸ் இவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு இவனை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணுறான். ஸோ அந்த டைம் ஹீரோ அவனுடைய டெத்னி ஸ்பீட்டை வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய மியூ பிங்க் அட்டாக் பண்ணும்போது மியூ பிங்க் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறான். ஸோ ஹீரோ பறந்து போய் கீழே ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்ணும்போது அந்த மியூ பிங்க்குங்கிறவன் அசால்ட்டாக அவனுக்கு ஹீரோவை பிடிச்சி தூக்கிடுறான். நீ எவ்வளோ தான் ஸ்பீடாக நவுந்தாலும் என் கண்ணுக்கு நீ ஸ்லோவாக தான் தெரியுற அப்படின்னு மியூ பிங்க் சொல்கிறான். அந்த டைம், ஹேய் இங்கே பாரு, நான் உன்னை கொள்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், கிங்கை பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கிங்கா, ஏன் அதுவும் ஒரு ஆர்ஸ்டோக்காக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஓ, அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி தான், ஆனால் உனக்கு துரதிர்ஷ்டம், நீ கிங்கை பற்றி எந்த ஒரு நியூஸும் வாங்கிட்ட இல்லை, அப்புறம் நான் உன்னையே உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ரெடிஷன்ஸ்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ப்ரிடேஷன் ஸ்கில் ஒரு பீஸ்ட் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த பீஸ்ட் வந்து அவனுடைய கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு என்ன பவர் இது அப்படின்ட்டு அந்த மியூ பிங்க்குங்கிறவங்க ஷாக்காக இருக்கும்போதே ஸோ ஹீரோ பவரை யூஸ் பண்ணி மொத்தமாக போட்டு தள்ளிடுறான். ஸோ ப்ரிடேஷன் ஸ்கில் மொத்தமாக
லியூபிங்கை போட்டு தள்ளிடுது. ஸோ ஹீரோவை போட்டு தள்ளிட்டு ஹீலிங் போர்ஷனை குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ ஆர்ஸ்டோக்குங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதோட இல்லாமல் கிங்கை பற்றின நியூஸ் சில பேருக்கு தான் தெரியுது. ஸோ அதனால ஆர்ஸ்டோக்குங்கிறவங்கள பற்றி இதுக்கு மேலே கேட்க தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது டைம் சதறி போன அந்த சதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சதையெல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்குது. என்னன்னு ஹீரோ ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. நான் நினச்ச மாதிரி இந்த ஒரு ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக்கில் இருக்கும்போது, ஸோ நீ தான் என்னுடைய அக்ரிமெண்ட் போட்டவனை போட்டு தள்ளதா அப்படின்னு அபேஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஸ்டோக். ஸோ அவன் வந்து பிளட் லார்ட் அப்படின்னு அழைக்கப்படுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேம்பையர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்த வேம்பையர் என்னுடைய கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும் நீ தானே கொன்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னது இது, இவன் அவனை பார்க்கும்போது லியோ பிங்க்மே தெரியலையே, இவன் மேலேருந்து வர அந்த ஆரா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கில் இருக்கும்போது, சரி உன் ஸ்கில்லு தான் என்ன நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வந்த வேம்பையர்னு சொல்லிட்டு ஸோ வியூ பண்ணிட்டு இருக்க அந்த பிளட் சாட் அப்படின்ட்டு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை அந்த வேம்பையர் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த வேம்பையர் யூஸ் பண்ண பார்க்கத்தோடனே என்னது இது மியூ கிட்ட இருந்த அதே மாதிரியான பவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு போகிறான். அப்படி தப்பிச்சு போகும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த சாட் ரொம்ப பெருசாக இருக்குது, அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவே தெரியுது இது வந்து லியூ பெங்கி யூஸ் பண்ண மாதிரியான பவர் கிடையாது, இது அதை விட ரொம்ப பவராக இருக்குது. லியூ பெங்கி யூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு ட்ராகர் அளவுக்கு தான் அவனுடைய ஸ்வாட்லாம் இருக்கும். பட் இந்த டைம் ரொம்ப பெரிய ஜெயன் ஸ்வாட் மாதிரி இருக்குது, அதோட பவரும் என்னால்மோஸாக இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நல்லாவே தெரிஞ்சது இது ரொசாரியா மாதிரியான ஒரு ஆர்ஸ்டோக் தான். ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட முழு பவர் யூஸ் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெத்னஸ் ஸ்பிரிட், அவனுடைய வேர்ல்டு நோப்ளஸ் ஸ்கில், அதோட அவனோட டெத்னஸ் ஸ்பிரிட் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ஆர்ஸ்டோக் வந்து ஒரு சமனிங் மாதிரியானதுனால ஸோ நல்லா ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சாரான். ஸோ இப்போ சமனிங் பண்ணி ஒரு பீஸ்ட்டை வர வச்சு ஸோ அதோட சமனிங் பண்ண ஓனர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த பீஸ்ட்டும் ஸ்ட்ராங் ஆகும். பட் அந்த பீஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஸோ சமன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட உடம்பு தாங்க முடியாமல் ஒன்றும் வெடிச்சு செத்தணும், இல்லைன்னா ஸோ அந்த சமனிங் ஃபார்மேஷன் ரத்து செய்யப்படணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த மியூ பெங் செத்துருப்பான். ஸோ இந்த ஒரு ஆர்ஸ்டோக் ஒரு குறிப்பிட்ட நேர அளவுக்கு தான் இங்கே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கணும்னு ஹீரோ முடிவு பண்ணுறான். யோசிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நீ என்னுடைய கான்ட்ராக்ட் போட்டிருப்பான் இல்லையா, அவனை விட நீ ரொம்ப பலவீனமாக தான் இருப்ப அப்படின்ட்டு அந்த வேம்பையரும் ஹீரோவை வந்து ஒரு பிளட் சூறாவளிக்குள்ளே சிக்க வச்சுட்டு ஹீரோவும் அந்த சூறாவளியில் சிக்கி டேமேஜ் வாங்கிட்டு இருக்கான். அந்த டைம் சரி நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இதில் தப்பிக்க மாட்டான், இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த வேம்பையர் நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ மொத்த சூறாவளியும் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகி ஒரு பிளான்ட்டாக மாறிடுது. அதுவும் ஃப்ளவராக சுற்றி சூழ்ந்துருக்கு. என்ன ஃப்ளவராக மாறி இருக்கு அப்படின்ட்டு அந்த வேம்பையர் யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து நம்ம ரொசரியாவும் ஹீரோவும் வெளியே வராங்க. ஸோ பாருப்பா இந்த என்னோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு, என்னை கூப்பிட்டுருக்காரு, இது அமேசிங்காக இல்லை அப்படின்ட்டு ரொசரியா சொல்கிறா. இப்போ இது நம்ம இப்போ சூழ்நிலை அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். என்ன நீ ஒழுங்கு மரியாதையா அந்த கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கவேனே என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா ஒன்னையும் சேர்த்து போட்டு தேடுவேன் ரொசரியா அப்படின்ட்டு அந்த வேம்பையர்னு சொல்கிறான். 7 வருஷமா ஆச்சு இன்னமும் அந்த திமிரு பேச்ச விடல அப்படின்ட்டு ரொசரியாவும் பேசும்போது, ஹே ரொசரியா இவனை தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, தெரியும், இப்போதைக்கு இருக்கிற வேம்பையர் லார்ட் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ரொசரியா சொல்றா. ஹீரோவும் ஷாக்கா பார்க்கும்போதே, நீ அப்ப அவனை என்கிட்ட கொடுக்க மாட்டேன், அப்ப சண்டை தான் சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பழைய போல தான் ஸோ லியூ பெங் கூட சண்டை போட்டுப்பான் இல்லையா, ஸோ அதனால அவன் மான ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆக முடியாதனால ஸோ இப்போ அவனோட மான கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் ஸோ ரொசரியாவோட பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக ஹீரோக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நம்மளுடைய ரொசரியாவுக்குமே நல்லாவே தெரியுது. ஸோ நம்மளுடைய பவர் ஓவராக ஆகுறதுனால ஸோ ஹீரோக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனால நம்மளுடைய ரொசரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அவன் வந்து கடைசி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஸோ அதே டைமில் இவனும் ரொம்ப நேரமாக இங்கே இருந்தனால அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய ஹோஸ்ட் மறைஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அதனால அவன் வந்து ஒரு சரி போகிறதான் போகிற என்னோடய பவரை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு வேம்பையர் லார்டும் ஒரு பெரிய பவரை ரெடி பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ரொசரியாவும் ஒரு பெரிய பவர் யூஸ் பண்ணுறான். ஸோ வேம்பையர் லார்டும் பெரிய பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் வைக்கிறாங்க. ஸோ ஹீரோவால் அது கண்ணு திறந்து பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறாங்க. ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே காட்டுறாங்க. ஸோ ஹீரோடைய மேஜிக் பவர் 0க்கு வந்துடுது. ஸோ அதோட உடல் சூழலும் ரொம்ப 100க்கு போயிடுது. ஸோ ஹீரோவுடைய பாடி ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பாதியாக ஒரு 10% குறைஞ்சிருது. ஸோ அப்படியே அவன் கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறான். வேர்ல்டு லெவல் பிளேயர், எஸ்லாங் பிளேயர், ஸோ ஆர்ஸ்டோக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் இவன் ஒரு பரிதாபமாக இருக்கேப்பா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ஹீரோ இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை திறக்கிறான். ஸோ முன்னாடி நம்மளுடைய கிங் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெடிஷன் ஸ்கில் பவர் வந்து நீ தோற்றுருக்க, உன்னுடைய நேஷனல் லெவல் பவர் ஆர்ஸ்டோக் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு கொடுத்தப்பா காரியத்தை முடிக்கலைன்னா
உன் உடம்பு நான் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த கிங் சொல்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு கனவு வருது. ஸோ ஹீரோ டக்குன்னு கனவு இருக்கிறான். ஸோ ஹீரோக்குமே நல்லா புரியுது. ஸோ இது வந்து கிங்கோடைய பவர், இதை வந்து நான் எங்கேயோ ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஸோ இது வந்து கிங்கு கூட கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிங்கை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடில் பார்க்குறான். ஸோ அவன் வந்து இப்போ எங்கே இருக்கான்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏஞ்சிருப்பான் கனவுலேருந்து. சைடில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹீரோ எழுந்ததை பார்த்த உடனே ஹீரோ மேலே பாசம் மழையை பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறான். ஸோ என்ன நடந்ததுதான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த பேரியருக்குள்ளே இருந்திருப்பான். திடீர்னு அந்த பேரியர் வெடிச்சு சதி இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்க நிலைமையில கலந்துருப்பான். அவங்களுக்குமே நல்லா புரிஞ்சிருது உள்ள நாளே ஒரு சின்சியரான ஒரு பேட்டில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சீனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிருப்பாங்க. ஸோ அங்கே இருந்த சிங்கப்பூர் நாட்டுடைய அசோசியேஷன் தலைவர் வந்து இதெல்லாம் நடந்ததை பார்த்தோன்னே ஸோ அவங்க மேலே இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷன். ஸோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோடனே ஸோ சீனா கவர்மெண்ட் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் சீனாவுடைய அசோசியேஷன் தலைவர் வந்து கிம் உன்னை நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆல்ஸ்டோக்கு ஸோ நம்மளோட கிங்கை பற்றி யோசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கிங்கை பற்றி நிறைய டீல் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணிவிட்டு ஹீரோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறான். சிஸ்டத்தில் ஸோ பிளட் ஃபியூஷன் பிளட் ஃபியூஷனிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ஆல்ஸ்டோக் செத்துட்டார் போல. ஸோ ஹீரோக்கு ஒரு புது பவர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இது வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த சாப்டர் வரைக்கும் தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இது வரைக்கும் வந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல மாங்காவோட சந்திப்போம். பாய் கைஸ்.